ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எனி டைம் தமிழ் சேனல். இன்றைக்கி நாம் வெஜிடபிள் ஓட் சூப் செய்ய போகிறோம். வெஜிடபிள் ஓட் சூப் வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. இதில் வெஜிடபிள் சேர்த்துருக்கிறதுனால குழந்தைங்களுக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். வெஜிடபிள் ஓட் சூப்புக்கு தேவையான பொருட்கள் நான் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பாதி வெங்காயம், 3 பல் பூண்டு, பாதி பச்சை மிளகாய், 3 பீன்ஸ், பாதி கேரட், கொஞ்சம் பட்டாணி, தேவையான அளவு மல்லி இலை, 3 டீஸ்பூன் ஓட்ஸ், 100 கிராம் பால், அரை டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு. பேன் வச்சுக்கோங்க. பேனில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கட் பண்ண பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க எல்லாத்தையும். அப்புறம் கட் பண்ண காய்களை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கோங்க. கேரட், பட்டாணி, பீன்ஸ், எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஓட்ஸ் சேர்த்துக்குங்க. நல்லா எண்ணெயிலேயே எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்குங்க. அப்புறம் 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துருங்க. உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு கொதிக்க விடுங்க. நல்லா ஒரு 10-15 நிமிஷம் கொதிக்கிட்டோம். அப்போ தான் காய்கறிலாம் நல்லா வெந்து திக்காக வரும். கொதிச்சிக்கிட்டு இருக்கு. இன்னும் நல்லா கொதிக்கணும். காய்கறிலாம் நல்லா வெந்துருச்சு. காய்கறி, ஓட்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்துக்கோங்க. பாலை ரொம்ப கொதிக்க விட்டுறாதீங்க. லைட்டாக கொதிக்கும் போது மிளகுத்தூளும் மல்லி இலையும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. லாஸ்ட்டில் மிளகுத்தூள் மல்லி இலை போட்டாக்கா நல்லா வாசமாக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, வெஜிடபிள் ஓட் சூப் ரெடிங்க. நல்லா ஹெல்த்தியான சூப்பு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு எனி டைம் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க.